ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 26ஆம் அத்தியாயம். இந்திரத்யும்ன மன்னர் இறைவனை வணங்குகிறார். மன்னர் காலன் இந்திரத்யும்ன மன்னருக்கு அடிபணிந்தார். ஜைமினி முனிவர் கூறினார், தெய்வங்கள் ஒரு நல்ல நேரத்தில் முறையான நடைமுறைக்கு ஏற்ப சமமான தரை வழியாக எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் மாளிகைக்கு அருகில் கொண்டு வரப்பட்டன. பின்னர் அனைத்து அறைகளிலும் மிகப்பெரிய அறை விஸ்வகர்மனால் மன்னர் இந்திரத்யும்னனின் கட்டளைப்படி பல்வேறு வண்ணங்களுடன் மற்றும் இரத்தினங்களால் பதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறை கட்டப்பட்டது. அந்த அறையில் நிறுவல் மற்றும் வழிபாட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும், அதாவது ஹவிஸ், பலி மர கிளைகள், தர்பை புல், பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் வாங்கப்பட்டு பல்வேறு வகையான இசை மற்றும் நடனங்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பிராமணர்களே, ஆட்சி காலத்தில் அவரது பேரரசில் முன்பு இருந்ததை விட அதிக செழிப்பும் செல்வமும் இருந்தது. அந்த நேரத்தில் பூமியில் காலா என்றொரு மன்னர் இருந்தார். அவர் மாதவா என்ற கல் சிலையை செய்து அதை மாளிகையில் நிறுவி அதன் மூலம் செழிப்பை பெற்று வழிபட்டு வந்தார். சிறந்த மன்னர் இந்திரத்யும்னன் ஒரு சிறிய மாளிகையை கட்டினார். மிகுந்த மரியாதையுடன் அந்த கல் சிலையை அங்கிருந்து அகற்றிய பிறகு அதை சிறிய அரண்மனையில் சன்னதியில் நிறுவினார். தூதர்கள் மற்றும் உளவாளிகள் மூலம் காலன் என்னும் அரசன் இதை கேள்விப்பட்டு கோபமடைந்தார். அவர் தனது படையுடன் நீலமலைக்கு வந்தார். நிறுவலுக்கு தேவையான பொருட்கள் ஒன்று கூடி இருப்பதை கண்டதும், கனவில் கூட மனிதர்களால் பெற முடியாததை கண்டதும் காலா மன்னர் மனதில் ஆச்சரியப்பட்டார். அவர் மனதில் இவ்வாறு சிந்தித்து கொண்டே இருந்தார், இது என்ன செய்தி? இவற்றையெல்லாம் யார் செய்தார்கள்? அவர் பின்வரும் தகவல்களை கவனமாக சேகரித்தார். இந்திரத்யும்ன மன்னருக்கு தெய்வீக சக்திகள் இருந்தன. அந்த மன்னர்தான் பகவானின் மாளிகையின் அசல் கட்டுனர். பின்னர் அவர் தேவர்கள், பத்மநிதி மற்றும் குரு நாரதர் ஆகியோருடன் இறைவனை நிறுவுவதற்காக பிரம்மலோகத்திலிருந்து வந்திருந்தார். தேவையான அனைத்து பொருட்களையும் சேகரித்தவர் அவர்தான். சிறந்த சூரரான பிரம்மதேவர் நிறுவலுக்காக தற்போது வருவார். அனைத்து விவரங்களையும் பெற்று தெய்வீக செயல்பாடுகளை அறிந்த பிறகு அரசர் காலர் தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் பணிகளை நிறைவேற்றியவராகவும் கருதினார். அது தனது ராஜ்யத்தில் மிகவும் அற்புதமான விஷயம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் இவ்வாறு நினைத்தார், நலனுக்கு உகந்த ஒரு புனித சடங்கு இதற்கு முன்பு ஒருபோதும் செய்யப்பட்டதில்லை, ஒருபோதும் செய்யப்படாது. எனவே நான் அவருக்கு அருகில் தங்கி விவரங்கள் அல்லது நடைமுறையை பின்பற்றுவேன். இவற்றின் முறையை அறிந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நான் பண்டிகைகளை கொண்டாடுவேன். மரத்தாலான இந்த உடலின் ஜனார்த்தனரை பற்றி, பிரம்மதேவரின் வடிவமான ஜனார்த்தனரை பற்றி இவ்வளவு காலமாக எனக்கு தெரியாததால் எனது துரதிருஷ்டம் அதிகரித்தது. எனவே நான் இதுவரை அவருக்கு சேவை செய்யவில்லை. இதனால் எனது பிறப்பே பலனற்றதாகிவிட்டது. பிரபஞ்சத்தின் தலைவரான இந்த மன்னர் இந்திரத்யும்னரை நான் வணங்க வேண்டும். அவர் இறைவனின் சிறந்த பக்தர்களில் மிகச் சிறந்தவர். அவர் பிரம்மலோகத்திலிருந்து இங்கு வந்துள்ளார். நான் அவரிடம் அடைக்கலம் தேட வேண்டும். மாளிகையில் நிறுவப்பட்ட பிறகு பகவான் நாராயணரை நேரடியாக காண்பதன் மூலம் நான் நிச்சயமாக முக்தியை அடைய வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நிறுவிய பிறகு அவர் அவரை என்னிடம் மாற்றுவார். பிரம்மலோகத்திற்கு சென்ற ஒருவர் பூமியில் நீண்ட காலம் ஏன் தங்க வேண்டும்? அவர் எனக்கு பிரசாதம் மற்றும் சேவைகளை பற்றி அறிவுறுத்துவார். அவர் இறைவனின் பொக்கிஷத்தை ஒன்று சேர்ப்பார், அதை என்னிடம் ஒப்படைப்பார். மேலும் அவருடன் பிரம்மதேவரின் வசிப்பிடத்திற்கு நிச்சயமாக செல்வார். பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தரான காலர் தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அவர் மகிழ்ச்சியுடனும் பணிவுடனும் மன்னர் இந்திரத்யும்னரின் அருகில் சென்றார். அவரை தூரத்திலிருந்து பார்த்த பிறகு அவர் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்தார். பயபக்தியுடன் கைகளை இணைத்து மன்னர் காலர் இந்திரத்யும்ன மன்னரின் தலையை பிரமிப்புடன் பார்த்து மெதுவாக அவர் அருகில் சென்றார். பின்னர் காலா மன்னர் கூறினார், ஐயா, தாங்கள் அரசர்களின் அரசர். தாங்கள் பிரம்மலோகத்திற்கு சென்ற மனிதர். தாங்கள் ஒரு உயிருள்ள விடுதலை பெற்ற ஆன்மா. எனவே ஒரு ஈஸ்வரன், இறைவன், நான் எப்படி போதுமான அளவு தங்களை புகழ்ந்து பேச முடியும்? நான் ஒரு அரசரான ஆன்மா மட்டுமே. உங்கள் மகத்துவத்தை நான் அறியவில்லை. நான் என் அமைச்சர்களுடன் பல முறை ஆலோசனை செய்து உங்களுடன் சண்டையிட வந்தேன்.
ஐயனே, உங்கள் மகத்தான் மனிதாபிமற்ற ஆண்மையையும் தேவேந்திரனின் அற்புதமான நிலையையும் அதற்கு சமமான நான் இப்போது கண்டேன். இதை பார்த்த பிறகு இது போன்ற ஒரு பெரிய பணியை வனப்பகுதியிலிருந்து திரும்பிய ஒருவரால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ளேன். பிரம்மதேவரின் உலகம் அவருடைய கட்டளையை நிறைவேற்றும். பெரிய பொருளாளர் பத்மநிதி, சூரர்களில் சிறந்தவரே, 3 உலகங்களிலும் வசிக்கும் அனைத்து தேவர்களும் உங்கள் கட்டளையின் கீழ் உள்ளனர். உங்கள் மனம் என் மீது சாதகமாக சாய்ந்திருக்கட்டும். ஜெய்மினி முனிவர் கூறினார். மகா மன்னரான காலர் இவ்வாறு கெஞ்சினார். மன்னர் இந்திரத்யும்னன் புன்னகையுடன் இவ்வாறு கூறினார். அரசரே, தாங்கள் ஏன் விரக்தி அடைகிறீர்கள்? தாங்களும் ஸ்ரீஹரியின் பக்தர். தாங்கள் ஒரு பேரரசர். பூமியின் உரிமை பூமியில் வாழும் அனைத்து மன்னர்களுக்கும் பொதுவானது. இப்போது நீங்கள் பூமியின் ஒரே ஆட்சியாளர். மனிதர்கள் மற்றும் மருத்துக்களின், அதாவது தேவர்கள், அனைத்து சடங்குகளும் அரசரின் ஒப்புதலுக்கு உட்பட்டவை. 8 பகுதிகளின் பாதுகாவலர்களின் பகுதிகளுடன் ஒரு அரசர் பிரம்மதேவரால் உருவாக்கப்படுகிறார். தகுதியில் குறைபாடு உள்ள ஒரு அரசர் குடிமக்களின் பாதுகாப்பில் ஆர்வத்துடன் அர்ப்பணிக்க முடியாது. ஆனால் அரசர்களில் சிறந்தவரே, தாங்கள் குறிப்பாக சிறந்த பாதையை பின்பற்றி இங்கே புகழையும் நல்லொழுக்கத்தையும் பெறுங்கள். தாங்கள் ஒரு உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர். மாளிகையில் விதிகளின்படி ஸ்ரீஹரியின் சிலையை நிறுவுபவன் பௌதீக உடல்களின் அடிமைத்தனத்தில் ஈடுபட மாட்டான். அவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய உலகத்திற்கு செல்கிறான். மரத்தான் ஆன இந்த மாதவ சிலையை தாமே நிறுவியுள்ளீர்கள். அரசரே, இது அனைத்து அற்புதமான அம்சங்களையும் கொண்டுள்ளது. மேலும் இது நேரடியாக முக்தியை அளிப்பது. உங்கள் புனித சடங்கு எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறியுள்ளது. ஒரு மன்வந்தரம் கடந்துவிட்டது. இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நிறுவலுக்காக சுய உருப்பம் கொண்ட 4 முக கடவுள் கோரப்பட்டுள்ளார். அவரை தவிர வேறு ஒருவர் இதை எவ்வாறு நிறுவ முடியும்? சிறந்த அரசரே, இது மர வடிவத்தில் இறைவனின் நேரடி அவதாரம். அரண்மனை ஆலயத்தில் இன்னொருவர் அதை எவ்வாறு நிறுவ முடியும்? பிரம்மதேவர் தனது இருப்பை எனக்கு அருளினால் நான் ஜனார்த்தனரை 4 வடிவங்களில் நிறுவி அவரை உங்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்வேன். நீங்கள் அவருக்கு சேவை செய்வீர்கள், வணங்குவீர்கள். பிரபஞ்சத்தின் இறைவனின் தினசரி காணிக்கைகள், சேவைகள், ஊர்வலங்கள் மற்றும் திருவிழாக்கள் தொடர்பாக இறைவன் அல்லது பிரம்மதேவர் எதை கூறினாலும் அதை கவனமாக நிறைவேற்றுவார். அறத்தின் நீதியுள்ள பாதுகாவலர் அதை மன்னர் கவனமாக நிறைவேற்றுவார். முன்னர் தானே நினைத்ததை கேட்டதும் அது மன்னர் இந்திரத்யும்னனால் கட்டளையிடப்பட்டது என்பதை அறிந்து மன்னர் காலர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரனை போல மன்னர் காலர் அவர் அருகில் நின்றார். இந்திரத்யும்ன மன்னன் கட்டளையிட்டதை உடனடியாக நிறைவேற்றினார். இவ்வாறு சிம்மாசனத்தில் அமர்ந்து தேவர்களால் சூழப்பட்ட அனைத்து தேவைகளையும் ஒன்று திரட்டிய பகவான் இந்திரத்யும்னன் தேவேந்திரனை போல பிரகாசித்தார். பின்னர் தெய்வீக துந்துபி முரசுகளிலிருந்து எழும் பல்வேறு மங்களகரமான ஒலிகள் கேட்டன. மிருதங்க முரசுகள், புல்லாங்குழல்கள், வீணைகள் போன்றவற்றின் ஒலிகள், மணி, உலோக முத்திரைகள் மற்றும் எக்காளங்கள் கேட்டன. வானத்தில் ஐராவதம் மற்றும் பிற யானைகளின் எக்கால சத்தங்கள் கேட்டன. சுற்றிலும் வெற்றி பெறு என்ற முழக்கங்கள் மலர் மழையுடன் கலந்து கேட்டன. மந்தார மலர்களுடன் கலந்த வான கங்கையின் நீரின் துளிகள் கீழே விழுந்தன. தெய்வீக மாலைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் தூபங்களின் நறுமணம் எல்லா திசைகளிலும் பரவியது. தேவர்கள் வான்வெளி ரதங்களிலிருந்து மணிகள் கொத்தாக ஒலிக்கும் சத்தங்கள் இருந்தன. பின்னர் பிராமணர்களே, வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இடத்தை நிரப்பும் ஒரு பெரிய ஒளி தோன்றியது. அது பூமியில் இருந்த அனைவரின் கண்களையும் பிரகாசமாக்கியது. அதை உயரமான கண்களுடன் குடிமக்கள் முன்னால் பார்த்தார்கள். பின்னர் படிப்படியாக பிரம்மதேவரின் சிறந்த வான்வழி ரதம் காட்சிக்கு வந்தது. 100கணக்கான தங்க அன்னங்கள் அதை தோள்களில் சுமந்து சென்றன. அதை முன்னால் இருந்த காவலர்கள் தங்கள் கைகளினால் சௌரிகளை அசைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். ஜானவி மற்றும் யமுனை நதிகள் பறக்கும் கொடிகளை பிடித்து கொண்டிருந்தன. அதை அவர்கள் தங்கள் கைகளால் சுற்றி அசைத்தனர். குடையை சந்திரனும் சூரியனும் இருபுறமும் நின்று கொண்டிருந்தனர். ஆற்றின் மெதுவான இயக்கத்திற்கு நன்றி. ஆடை லேசாக அசைந்து கொண்டிருந்தது. நடுவில் பிரபுக்களின் இறைவன் பிரம்மதேவர் இருந்தார்.
அவர் கௌதம முனிவர் மற்றும் மறை பொருட்களை அறிந்த பிற பிராமண முனிவர்களால் புகழப்பட்டார். இந்திரத்யும்ன மன்னரும் மற்றவர்களும் அவரை புகழ்ந்து பாடுவதை காண முடிந்தது. ஏராளமான தேவர்கள் அவரை புகழ்ந்து வெற்றி பெறு என்று முழக்கமிட்டனர். ரம்பை மற்றும் பிற தேவதாசிகள் மிகுந்த பிரமிப்புடன் நடனமாடினர். பாடகர்கள் ஹாஹா மற்றும் ஹூஹூ மற்றும் பிறர் தொடர்ந்து பாடினர். ஹாஹா மற்றும் ஹூஹூ கந்தர்வர்களின் இசையை அனைவரும் ரசித்தனர். சித்தர்கள் மற்றும் வித்யாதரர்கள் குழுக்கள் தங்கள் வீணைகளில் மரியாதையுடன் அவரை புகழ்ந்து பாடல்களை பாடினர். சிறிது தூரத்தில் நின்று பயபக்தியுடன் கைகளை இணைத்து துறவிகள் அவரை பார்த்து கொண்டனர். அவர்களின் அற்புதமான வண்ணமயமான பேச்சுக்களால் சாவித்ரி மற்றும் சாரதா தேவியர் அவரை மிகவும் மகிழ்வித்தனர். அவரை மகிழ்விக்க வேறு யார் திறமையானவர்கள்? ஜானவி மற்றும் யமுனையின் நீர் அவரது உடலில் தெளிக்கப்பட்டது. பிராமணர்களே, நாரதரை தலைமையாக கொண்ட கந்தர்வர்கள், சித்தர்கள் மற்றும் பிறர் கைகளில் ஒரு கோலை வைத்திருந்தனர். அவர்கள் தெய்வீக ரதத்தில் படிக்கட்டுகளில் பணிவுடன் நிற்பதை காண முடிந்தது. வானத்தில் தேவர்களின் பெரும் கூட்டம் அலைமோதியது. எந்த தேவன் எங்கு சென்றார், எந்த பாதையில் சென்றார் என்பதை யாரும் பொருட்படுத்தவில்லை. சொர்க்கவாசிகள் இங்கும் அங்கும் செல்வதில் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டனர். அவர்களின் பெரும் வேகத்தால் பலர் தங்கள் வாகனங்களில் இருந்து கீழே விழுந்தனர். அனைத்து உலகங்களையும் படைத்தவர், பாதுகாப்பவர் மற்றும் அழிப்பவர் இறைவன் தானே பிரபஞ்சத்தை போலவே முன்னோக்கி சென்றார். அதில் உள்ள இந்த சூரர்களின் மகத்துவத்தை யார் கவனித்தார்கள்? அவரை கண்டதும் மன்னர் பக்தியுடனும் பிரமிப்புடனும் பணிவுடனும் நின்றார். அவர் தனது உள்ளங்கைகளை பயபக்தியுடன் இணைத்தார். அந்த தேவர்கள், மன்னர், காலர் மற்றும் பிறருடன் நாரத முனிவரை தலைவராக கொண்டவர். அவர் 8 அங்கங்களும் தரையை தொட்டு சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்தார். பின்னர் அவர் மிகுந்த பக்தியுடனும் மகிழ்ச்சியடைந்த மனதுடனும் எழுந்தார். பக்தியின் மகிழ்ச்சியின் சிலிர்ப்பால் அவரது தலைமுடி உடல் முழுவதும் உதிர்ந்து நின்றது. அவர் தனது பணியை நிறைவேற்றியவராக கருதினார். தூய இறைவனான பிரம்மதேவரை பார்த்து மன்னர் பிரபஞ்சத்தின் இறைவனின் முன் பயபக்தியுடன் கைகளை இணைத்து நின்றார். அவர் பேரின்ப கடலில் மூழ்கினார். 26ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.